எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த ஓய்வு நாள் காலை வேளையில கர்த்தர் உங்களோட என்ன பேச விரும்புறார் தெரியுமா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இன்னைக்கு வயசாயிருச்சு, ஒருவேளை இன்னும் ஆண்டவருக்காக நான் எழும்பி என்ன செய்ய முடியல, பிரகாசிக்க முடியல, ஆண்டவருக்காக ஓட முடியல, கர்த்தருடைய வேலையை செய்ய முடியல. இன்னைக்கு ஏதோ ஒரு சோர்வு உங்களை நெருக்கிட்டே இருக்கு. அது போல இன்னைக்கு வாலிப தம்பிமார்கள், வாலிப தங்கச்சிமார்கள், இந்த காலை வேளையில யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறீங்களோ, நீங்க பலவீனப்பட்டு ஏதோ ஒரு பாவத்துல இன்னைக்கு சிக்கி இருக்கலாம். இன்னைக்கு சில பேர் பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒண்ணு ஏசப்பாவுக்காக செய்ய வரும் பொழுது அதை ஏதாவது சொல்லி சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படின்னா உங்களால முடியாது, உன் சரீரத்தால இது செய்ய முடியாது, இல்லாட்டி உனக்கு வயசாயிருச்சு, இல்லாட்டி ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி உங்களை என்ன பண்ணிடுவாங்க, தடை பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம அவங்க வார்த்தைகளை கேட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், சோர்ந்து போயிருவோம். ஆனா எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 12வது அதிகாரத்துல 5வது வசனத்துல ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நீ காலாட்களோட ஓடும் போது உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? இந்த காலாட்கள் யார் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாட்டுல 3 படை ரொம்ப முக்கியமானது. அது பாருங்க, ஒண்ணு விமானப்படை, அதுக்கப்புறம் தரப்படை, அதுக்கப்புறம் கப்பற்படை. இந்த 3 படையில இந்த காலாட்படை என்றதுதான் தரப்படையை குறிக்குது. சில இடத்துல அதை காலாட்படைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதை தெரிஞ்ச பிள்ளைகள் கூட இருப்பீங்க. இந்த காலாட்படை எப்படின்னா, ராணுவத்துல நிக்கிறவங்க எப்பயுமே ஆயத்தமா இருக்கணும், எப்பயுமே யுத்த களத்துல நிக்கணும். எதிரி நாட்டுல இருந்து எப்ப வேணாலும் என்ன வரும், தாக்குதல் வரும். அது போலதான் நாமளும் ஒரு காலாட்படை தான். எந்த காலாட்படைனா, கடைசி கால யுத்த காலப்பட. அப்படின்னா கடைசி காலத்துல பிசாசோட போராடி ஜனங்களை பாவத்துல இருந்து மீட்டு பரலோகத்துக்கு அனுப்புற காலாட்பட. அப்ப நாங்க எவ்வளவு ஆயத்தமா இருக்கணும். இந்த நாட்டுல நம்ம சோர்ந்து போலாமா? அது போல அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா குதிரைகளோட எப்படி ஓட முடியும்? குதிரையுடைய வேகம் எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு குதிரை பாருங்க, வேகத்தை அதை நம்ம கணிக்க முடியும், அவ்வளவு வேகமா ஓடும். அப்ப நம்ம சோர்ந்துட்டோம்னா அந்த குதிரை கொத்த பலன் நமக்கு என்ன இருக்காது, ஆண்டவர் தந்தாலும் அதை நம்ம பிரயோஜனப்படுத்த முடியாம போயிடும். அதனாலதான் அடுத்த சொல்றாரு, நீ சமாதானம் உள்ள தேசத்திலே அடைக்கலம் தேடினாள். அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே இருக்கு, நம்முடைய தேசத்துல எந்த குறைவில்லை, எந்த பஞ்சங்கள் இல்ல, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நல்ல தேசத்தை நீங்க தேடினீங்கன்னா, யோர்தான்னா அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் மரணம். உனக்கு மரணம் தேடி வரும் பொழுது நீ என்ன செய்வாய்? அது போல இந்த காலம் கடைசி காலம். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்காக எழும்பி பிரவாசிக்க வேண்டிய நாட்கள். அதான் அடுத்த சொல்றாரு, உன் 6வது வசனம் பாத்தீங்கன்னா, உன் சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி. நீங்க எப்பயுமே உங்களை சோறு பண்றவங்களை கிட்ட வச்சிருக்கவே கூடாது. இதே எஸ்ரா புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆலயம் கட்ட வரும்பொழுது அங்க ஒரு கூட்டம் அவங்களை என்ன செய்யறாங்க, கைகளை தளர பண்றாங்க. அதுபோல நீதிமொழிகள் 24:10 சொல்லுது, ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போயிட்டுனா உன் பலன் எப்படி இருக்குமா, அது குறுகினதா இருக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, புதுசா பாக்குற யாரா இருந்தாலும் உன்னால முடியாதுன்னு நீ நினைக்காத.